திருச்சிற்றம்பலம். திருவாசகம். திருச்சதகம். கைம்மாறு கொடுத்தல். பாடல் 1. இருக்கை யானையை ஒத்து இருந்து என் உளக்கருவை யான் கண்டிலேன். கண்டது எவமே வருக என்று பணித்தனை. வான் உளோர்க்கு ஒருவனே கெற்றிலேன் கிற்பன் உண்ணவே. பொருள்: மதம் பிடித்த யானை தன் இரு கைகளாலும் தும்பிக்கை மற்றும் ஒரு மறைமுக கை எனச் சொல்லப்படும் உணர்வு வாரி இறைப்பது போல நான் ஐம்புலன்களால் அலைக்கழிக்கப்பட்டேன். என் உள்ளத்தில் இருக்கும் கருப்பொருளாகிய உன்னை நான் காணத் தவறிவிட்டேன், துன்பத்தையே கண்டேன். தேவர்களுக்கெல்லாம் தலைவனே, நீயோ என்னை வருக என்று அன்போடு அழைத்தாய். ஆனால் அந்த அருளை பெறத் தகுதியற்று நான் இன்னும் இந்த உலக இன்பங்களை அனுபவிப்பதிலேயே காலத்தை கழிக்கின்றேனே. பாடல் 2. உண்டு ஓர் உள் பொருள் என்று உணர்வார்க்கு எல்லாம் பெண்டிர் ஆண் அலி என்று அறி ஒன்கிலை. தொண்டனேற்கு உள்ளவா வந்து தோன்றினாய். கண்டம் கண்டிலேன் என்ன கண்மாயமே. பொருள்: இறைவன் என்று ஒரு பொருள் உண்டு என்று நினைப்பவர்களுக்கு நீ ஆண் என்றும் பெண் என்றும் அலி என்றும் அறிய முடியாத அரிய பொருளாக இருக்கிறாய். ஆனால் அடியவனாகிய எனக்கு நீ உள்ளபடி வந்து காட்சி தந்தாய். அப்படித் தந்தும் உன்னைத் தொடர்ந்து பற்றிக் கொள்ளாமல் நான் விட்டுவிட்டேனே. என் கண்களை மறைக்கும் இந்த மாயை என்னே. பாடல் 3. மேலை வானவரும் அறியாதது ஓர் கோலமே என்னை ஆட்கொண்ட கூத்தனே. ஞாலமே விசும்பே இவை வந்து போம். காலமே உனை என்று கொல் காண்பதே. பொருள்: மேலுலகில் உள்ள தேவர்களாலும் அறிய முடியாத அழகிய கோலம் கொண்டவனே, என்னை ஆட்கொண்ட கூத்த பெருமானே. நிலமாகவும் ஆகாயமாகவும் இவையெல்லாம் தோன்றி மறையும் காலமாகவும் இருப்பவனே, உன்னை நான் இனி எப்போது முழுமையாக காணப்போகிறேன். பாடல் 4. காணல் ஆம் பரமே கற்கு இறந்தது ஓர் வாழ் நிலா பொருளே இங்கு ஓர் பார்ப்பு என பாணனேன் படிற்று ஆக்கையை விட்டு உனை பூணும் ஆறு அறியேன் புலன் போற்றியே. பொருள்: கண்களுக்கு புலப்படாத ஆனால் அறிவால் காணக்கூடிய மேலான ஒளியே, வானில் நிலவும் பேரொளி போன்றவனே. பறவை குஞ்சு தன் தாயை எதிர்நோக்கி இருப்பது போல நான் இந்த வஞ்சகமான உடலை துறந்து உன்னுடன் இணையத் தெரியாமல் ஐம்புலன்களையே போற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். பாடல் 5. போற்றி என்றும் புரண்டும் புகழ்ந்தும் நின்று ஆற்றல் மிக்க அன்பால் அழைக்கின்றேன். ஏற்று வந்து எதிர் தாமரைத்தாள் உறும் கூற்றம் அன்னது ஓர் கொள்கை என் கொள்கையே. பொருள்: உன்னை போற்றியும் தரையில் விழுந்து புரண்டு தொழுதும் மிக்க அன்போடு நான் உன்னை அழைக்கவில்லை. அப்படியிருந்தும் நீயே முன்வந்து உன்னுடைய தாமரை போன்ற திருவடிகளை எனக்கு காட்டினாய். அத்தகைய பெரும் பேறு கிடைத்தும் காலனை போன்ற அறியாமையில் நான் இன்னும் உழன்று கொண்டிருப்பது என்ன கொடுமை. பாடல் 6. கொள்ளுங்கில் எனை அன்பரில் கூய்ப்பணி. கள்ளும் வண்டும் அரா மலர் கொன்றையான். நள்ளும் கீழ் உளும் மேல் உளும் யா உளும் எள்ளும் எண்ணெயும் போல் நின்ற எந்தையே. பொருள்: தேனும் வண்டுகளும் நீங்காத கொன்றை மலரைச் சூடியவனே, நடுவிலும் கீழேயும் மேலேயும் எங்கும் எள்ளுக்குள் எண்ணெய் போல நீக்கமர நிறைந்திருக்கும் என் தந்தையே. உன்னுடைய உண்மையான அடியார்களுடன் என்னையும் சேர்த்து உனக்கு தொண்டு செய்ய நீ ஏன் என்னை கொள்ளவில்லை. பாடல் 7. எந்தை யாய் எம்பிரான் மற்றும் யாவர்க்கும் தந்தை தாய் தம்பிரான் தனக்கு அகதியிலான். முந்தி என்னுள் புகுந்தனன் யாவரும் சிந்தையாலும் அறிவு அரும் செல்வனே. பொருள்: எனக்கு தந்தையும் தலைவனுமாய் இருப்பவனே, அனைவருக்கும் தந்தை தாயாக இருப்பவன் நீ. ஆனால் உனக்கு என்று ஒரு தந்தை தாயோ தலைவனோ கிடையாது. எவராலும் நினைத்தற்கரிய அரிய செல்வனான நீ நானாக கேட்காமலேயே எனக்கு முன்னால் வந்து என் உள்ளத்தில் புகுந்து அருள் செய்தாய். பாடல் 8. செல்வம் நல்குரவு இன்றி விண்ணோர் புழு புல் வரம்பு இன்றி யார்க்கும் வரும் பொருள். எல்லை இல் கழல் கண்டும் பிரிந்தனன் கல்வகை மனத்தேன் பட்ட கட்டமே. பொருள்: செல்வந்தர் ஏழை என்ற வேறுபாடு இல்லாமலும் தேவர் முதல் புழு புல் வரை எவ்வித பாகுபாடும் இன்றி அனைவருக்கும் அரிய பொருளாக இருப்பவன் இறைவன். அத்தகைய இறைவனின் எல்லையற்ற திருவடிகளைக் கண்டும்
அதை பற்றிக் கொள்ளாமல் பிரிந்து வந்துவிட்டேன். கல் போன்ற கடினமான மனதை உடைய நான் பட்ட துயரம் சொல்லுணாதது. பாடல் 9. கட்டு அறுத்து எனை ஆண்டு கண்ணார நீரு இட்ட அன்பரோடு யாவரும் காணவே பட்டிமண்டபம் ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அரியணையே. பொருள்: எனது உலக பாசக்கட்டுகளை அறுத்து என்னை ஆட்கொண்டாய். திருநீறு அணிந்து உன் அடியார்கள் கூட்டத்தில் எல்லாரும் காணும்படி என்னை உயரத்தில் பட்டிமண்டபம் ஏற்றி வைத்தாய். ஆனால் 8:2-10, அதாவது சிவாய நம எனும் மந்திர ரகசியம் என்பதை கூட அறியாத அறிவற்றவன் நான். அப்படிப்பட்ட எனக்கா இவ்வளவு கருணை செய்தாய்? பாடல் 10. அறிவனே, அமுதே, அடி நாயினேன், அறிவன் ஆகக் கொண்டோ எனை ஆண்டதும் அறிவு இல்லாமை அன்றே கண்டது ஆண்ட நாள். அறிவனோ அல்லனோ? அருள் ஈசனே. பொருள்: எல்லாம் அறிந்தவனே, அமுதம் போன்றவனே, நாயினும் கடையவனான என்னை ஏதோ விவரம் தெரிந்தவன் என்று நினைத்தா நீ ஆட்கொண்டாய். அன்று என்னை ஆட்கொண்ட போதே எனக்கு அறிவு இல்லை என்பது உனக்கு தெரியுமே. நான் அறிவாளியோ அல்லது அறிவற்றவனோ அது உனக்கே வெளிச்சம் அருளாளனே. திருச்சிற்றம்பலம்.